ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம் ஐபிஎல் ஃபீவரில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். இந்த டீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறதுனே எனக்கு புரியல. ஏன்னா ஓப்பனிங்லேயே 3 ஃபாரின் பிளேயர்ஸை யூஸ் பண்ணிடுவாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்க்ஸ், நிக்கோலஸ் புரான். இந்த 3 பேர்த்தோட ஃபாரின் ஸ்லாட் அங்கேயே முடிஞ்சிடும். ஏதாவது ஒரே ஒரு ஃபாரின் ஸ்லாட் பவுலர்ஸில் ஆட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டீம். ஆனால் அது அவங்களுக்கு கிளிக்கும் ஆச்சு. ஏன்னா அந்த 3 பேர் அடிச்சா தம்ஸை பிரித்து விட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபாரின் பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. மார்க்ரம் செம்ம ஃபார்மில் இருக்காரு. தெரியும், T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், நம்ம கூட இந்தியாவில் வந்து ஆடின மேட்சஸ் எல்லாமே பொழந்து கட்டினாரு. கேப்டனாக சூப்பர் ஃபார்மில் இருக்காரு. அதே மாதிரி தான் மிச்சில் மார்க்ஸும். T20 வேர்ல்டு கப் அவர் நிறைய மேட்சஸ் ஆடலை, 1-2 ஆடினாலும் அந்த ஒரு மேட்ச்லையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். நிக்கோலஸ் புரான் மற்ற லீக்ஸ்ல எல்லாம் நல்லாவே அடித்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 பேர் கிளிக் ஆகிட்டாங்கன்னா மரண பிரி இருக்குது. அதுவும் முக்கியமாக எக்கானா ஸ்டேடியத்தில் எல்லாம் செம்ம பிரி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரிஷப் பண்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் வராரு பாருங்களேன். எனக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பிரச்சனைனா, போன வருஷம் சுத்தமாக ஃபார்ம் இல்லை. கடைசி ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் ஆடினாரு. ரிஷப் பண்ட் ஆடும்போது எல்லாமே கொயன்கா, அதாவது நம்ம எல்எஸ்ஜி போலரை தான் ஃபோக்கஸ் பண்ணி கேமராவில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் திட்டிப்பிடுவார்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் அவர் மட்டும் ஃபார்ம் கிளிக் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த டாப் 4 ஃபயர் பவர் வந்து வேறு லெவலுங்க. ஓகேவா எல்எஸ்ஜி. அதே இதில் பவுலிங் வாங்கலேன். பவுலிங் எத்துக்குங்க இத்தனை பேர் எடுத்து கிட்டத்தட்ட 8-9 பேர் பவுலிங் வச்சுக்கிறாங்க போட்டு. இந்த டீமை ஃபார்ம் பண்ணணும்னா அந்த 3 பேர் நான் சொன்னல, மேலே இருக்க 4 பேரை வச்சுட்டு அந்த 5வதுலேருந்து பவுலிங் எடுத்துடலாம். அந்த மாதிரி லைனப் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் சம்மியை வேற இது பண்ணி எடுத்துருக்காங்க. எஸ்ஆர்எஸ் வந்து ட்ரேட் பண்ணி வேற எடுத்து வச்சுருக்காங்க சமி. ஓகே, கோர் ஆட் பண்ணுறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. பட் சமியுமே இன்ஜுரி கேஸு. அதுக்கப்புறம் மோஷின் கான், அவருமே நல்ல பவுலருங்க, நல்லாவே போடுவார். எல்லா ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் மேட்சஸ், ஐபிஎல் இயர்ஸ்ல எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் எகெயின் இன்ஜுரி கன்சர்ன். முக்கியமான பிளேயர் மயங்க் யாதவ் 150 கிளிக் பண்ணுவார், நல்ல லைன்லேருந்து போடுவார். ஆனால் இன்ஜுரி கேஸ். எப்போ பாரு இந்த பேக் இன்ஜுரி, ஹாம்ஸ்ட்ரிங்னு போயிடுறாரு. ஏதோ அவர் ஃபுல் மேட்ச் ஆடினாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர். இன்னொருத்தர் எடுத்து வச்சிருக்காங்க, ஆண்ட்ரிக் நார்கியா. அவரும் 150 கிளிக் பண்ணுவார். பட் இன்ஜுரி கேஸ் பாருங்க. இன்ஜுரி இது மணிந்தாசரங்காவை எடுத்தா அவர் ரூல்ட் அவுட் போயிட்டார், அவுட் ஆஃப் த ஐபிஎல். அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா குர்கேஷ் மோட்டியை வந்து ட்ரை பண்ணா 99 எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் குர்கேஷ் மோட்டி தான் ரிப்ளேஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் என்ன அர்த்தத்தில் மோட்டி எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா மணிந்த அஸ்ரங்கா வந்து பேட்டிங் ஸ்பின் ஓகேவா நல்லாவே பண்ணுவார் ரெண்டையுமே. குர்கேஷ் மோட்டி ஸ்பின் ஓகே ஃபைன், நம்ம இந்தியன் பிச்சர்ஸில் வந்து T20 வேர்ல்டு கப் ஆடினாரு, நல்லாவே பண்ணார். பட் பேட்டிங் வந்து ஓகே 50-50 ஆடுவார். ஓகேவா. பட் அந்த மோட்டிக்கு பதிலுமே ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க நமக்கு. ஷாபாஸ் அஹ்மதும் இருக்காங்க, மணிமாறன் சித்தார்த் போன வருஷம் சூப்பராக போட்டார். அதுவும் பவர் பிளேலேயே வந்து போடுவார். ஆர்சிபிக்கு எதிரால சூப்பராக போட்டிருந்தார். 2 பேர் ஆல்ரெடி இருக்கும்போது அதே டைப் ஆஃப் பவுலரை எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா ஹசரங்கோட ரிப்ளேஸ்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ரிப்ளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோ பெரிய ஒன்றும் லைக் டு லைக் ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளேஸ்மெண்ட். இங்கே என்ன பிரச்சனைனா எல்எஸ்ஜி கிட்ட சென்டர், அதாவது மிடில் ஆர்டருக்கு ஆடுறதுக்கு ஆள் இல்லை. மில்லர் போயாச்சு. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறது யார்? ஜாஷ் இங்கிலீஷை வச்சு தான் இவங்க ஃபில் பண்ணி ஆகணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஃபியூ மேட்சஸ் தான் அவைலபிள், ஃபியூ மேட்சஸ் அவைலபிள் இல்லை. அதனால தான் பஞ்சாப் கிங்ஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிக்கி பாண்டிங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாருல, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜாஷ் இங்கிலீஷ் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. கரெக்டு தான், அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கரெக்டு. ஏன்னா அவர் சூப்பரான பிளேயரு, கீப்பர் ஆப்ஷனும் கொடுப்பாரு. ஸோ எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஃபியூ மேட்சஸ் தான் அவைலபிள், ஃபியூ மேட்சஸ் அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மிடில் ஆர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஜாஷ் இங்கிலீஷ் தான் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் கேட்கலாம் ஆயுஷ் பதோனி இருக்காரு. நிறைய மேட்சஸ் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து வேஸ்ட்டாக போயிருச்சு. ஸோ ஆயுஷ் பதோனியை வந்து ட்ரை பண்ணலாம், மேபி மறுபடியுமே ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபியூ மேட்சஸ் கொடுத்து பார்த்துட்டு அவரை தூக்கிட்டு வேற யாராவது உள்ள விட்டுறலாம், வேற யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ரெட்டி, ஷாபாஸ் அஹ்மத் இருக்காங்க. சரி, 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாபாஸ் அஹ்மத்துக்கு இருக்கு. திக்வேஷ் ரெட்டி போன வருஷம் நல்லாவே போட்டார். என்னை கேட்டால் அவர் வந்து எப்படின்னா
பிரச்சனைக்கு உண்டான பிளேயர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சில பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் அவர் அந்த லிஸ்ட்டில் தான் வருவார். ஏன்னா போன வருஷம் அந்த சில பிராவோ வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இவரு செய்கிற செய்கையெல்லாம் காட்டி நிறைய இடத்துல சிக்கினார். சிக்கினால் விடுறது இல்லையே, நான் மறுபடியும் அதே தான் பண்ணுவேன், அதே தான் பண்ணிட்டு இருந்தார். நிறையா உரண்டையெல்லாம் எடுத்தார். ஸோ அவர் வந்து ஸ்பின் ஆப்ஷன் வந்து இவர் கொடுக்குறாரு. என்னையும் கேட்டால் திக்வேஷ் ரெட்டி ஓகே, பட் மணிமாறன் சித்தார்த்தை நீங்கள் ஆட வைங்க சாமி. இல்லை, அவர் நல்லாவே போட்டுட்டு இருந்தார் போன வருஷம். அவரை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க, அவரை கொண்டு போகலாம். இதில் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பார்த்தீங்கன்னா என்னையும் கேட்டால் ஓகேவா, நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மணிமாறன் சித்தார்த்தை அகைன் நான் சொல்லுவேன். அது போக ஜாஸ் இங்கிலீஷை சொல்லுவேன். ஏன்னா போன வருஷம் ஆடின ஸ்டேடியம்ஸ் வேறு, இருந்த பிச்சஸ் வேறு, இந்த வருஷம் ஆட போகிறது வேறு. ஜாஸ் இங்கிலீஷ் சொல்லுவேன். மூணாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது மோஷன் கால் இல்லாட்டி மயக்காதல். இந்த 2 பேருமே கிளிக் ஆகிட்டாங்கன்னா அவங்க பவுலிங் ஃபயர் பவர் சூப்பர் தராங்க. பட் இன்ஜுரி கன்சர்ன், எல்லாருமே இன்ஜுரி கன்சர்ன் தான். ஓகேவா, பிளேயிங் 11 சொல்கிறேன் பாருங்கள். இது என்னோட பிளேயிங் 11. ஓகேவா, மார்க்ரம், மார்ஷ், பூரான், ரிசப்டன்ட் 4 பேர் ஆச்சு. அங்கேயே 3 ஸ்லாட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜாஸ் இங்கிலீஷ் அங்கேயே 4 ஸ்லாட்டும் முடிஞ்சிருச்சு. ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் வந்து ஃபினிஷராக யூஸ் பண்ணலாம் இவங்க தாராளமாக. என்ன கன்சிஸ்டன்சி கிடையாது, அவரும் நல்லாவே அடிப்பார். எஸ்ஆர்ஹெச்சுக்கு நிறைய மேட்சஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு மிடில். ஸோ அவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஷாபாஸ் அகமத், அவேஷ் கான், சமி, மோஷன் இல்லாட்டி மயங்க் யாதவ் யாராவது ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கலாம். திக்வேஷ் ரெட்டி வந்து இம்பேக்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பேஸ் பண்ணி தான். அவங்களுக்கு பவுலிங் மட்டும் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. இல்லையா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. கொஷின் மார்க் தான் 2026 ஐபிஎல் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை, பிளே ஆஃப் கொஷின் மார்க். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எல்எஸ்ஜி இந்த இயர் பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா போகாதா அப்படின்னு, ரிஷப் பண்ட் கன்சிஸ்டன்சி கொடுப்பாரா மாட்டாரான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.